அனைவருக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1938ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் விவரமாக வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படங்கள் பாக்ய லீலா மற்றும் பூ கைலாஸ் அல்லது மண்டோதரி பரிணயம் என்ற படங்களாகும். முதலில் பாக்ய லீலா என்ற படத்தினை பற்றி பார்ப்போம். இந்த படத்தினை மோகன் ஸ்டுடியோஸ் சார்பாக அமர்நாத் அவர்கள் தயாரித்து இயக்கியிருக்கிறார். கதை வசனத்தை டி.வி. சாமி என்பவர் எழுதியிருக்கிறார். இசையை ஏ.சி. விஸ்வாஸ் செய்திருக்கிறார். நடிப்பு பி.எஸ். சீனிவாசராவ், எஸ். பாஷா, குளத்தூர் மணி, கே.டி. ருக்மணி, பேபி ருக்மணி, எஸ்.ஆர். பத்மா, ஜானகி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இந்த பாக்யலீலா திரைப்படம் 15,487 அடியில் எடுக்கப்பட்டு 29/10/1938 அன்று தீபாவளி பண்டிகை கால படமாக வந்துள்ளது. இந்த தகவல்களை தவிர இந்த பாக்யலீலா படத்தினை பற்றி வேறு எந்த விவரமும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் யூடியூபில் மதுவே பவ பிணி போக்கிடும் என்ற பி.எஸ். சீனிவாசராவ் பாடிய ஒரு பாடல் மட்டுமே இருக்கின்றது. பம்பையைச் சேர்ந்த கே. அமர்நாத் அவர்கள் இதற்கு முன்பு வரை ஆக்ஷன் படங்களை எடுத்திருந்தார். அவற்றை நமது சினிமா கொட்டகையில் தெரிவித்திருக்கிறோம். இந்த படத்தினை மட்டும் புராண படமாக எடுத்திருப்பதாகவே தெரிகின்றது. அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பூ கைலாஸ் அல்லது மண்டோதரி பரிணயம் என்ற படமாகும். இப்படத்தினை சுந்தரம் சவுண்ட் ஸ்டுடியோஸ் தயாரித்துள்ளது. கதை வசனத்தை ஏ சோமயாஜுலு என்பவர் எழுதியிருக்கிறார். சுந்தர்ராவ் நட்கர்னி என்ற வெற்றிப்பட இயக்குனர் இந்த திரைப்படத்தினை இயக்கியிருக்கிறார். இத்திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், இராமாயணத்தின் யுத்த காண்டத்தை அடிப்படையாக கொண்டது. இலங்கை மன்னன் ராவணனின் மனைவி மண்டோதரியின் வாழ்வை சொல்லும் கதைதான் இந்த படம். மாயாசூரனின் வீட்டு விசேஷத்தில் ராவணன் செல்லும் பாடல் காட்சியுடன் படம் தொடங்கப்படுகிறது. அப்போது மாயாசூரனின் மகள் மண்டோதரியை கண்டதும் அவள் அழகில் மயங்கி காதல் கொள்ளும் ராவணன் மண்டோதரியை திருமணம் செய்து கொள்கிறான். மந்தோதரி என்ற பெயரே மண்டோதரி என்று திரிந்துவிட்டது. மந்தோதரி என்றால் சிற்றடையாள் என்று பொருள். உத்தம குணங்கள் பல கொண்ட பதிவிரதையாகவும் சிறந்த அறிவுத்திறன் கொண்டவளாகவும் பிறருக்கு உதவும் நல்ல மனப்பான்மையுடன் திகழும் மண்டோதரி ராவணனின் மனைவியாக இருந்ததாலே அவள் அதிகம் போற்றப்படவில்லை. ராவணன் மண்டோதரி தம்பதிகளுக்கு மேகநாதன் என்னும் இந்திரஜித், அதிகாயன் மற்றும் அக்ஷயகுமாரன் ஆகிய 3 மகன்கள் பிறக்கிறார்கள். தன் கணவரின் எல்லை மீறிய தவறுகளை திருத்த பாடுபடும் மண்டோதரி கணவன் திருந்துவதில்லை. ஆனாலும் கணவன் மேல் இருக்கும் பக்தி மண்டோதரிக்கு குறைவதில்லை. ராமன் மனைவி சீதாவை கடத்தி வந்து தன்னை திருமணம் செய்ய வேண்டி சித்திரவதை செய்யும் ராவணனை மண்டோதரி தடுக்கிறாள். அதற்கு மறுத்த சீதாவை வெட்டச் சென்ற ராவணனை தடுத்து மண்டோதரி சீதையை காப்பாற்றுகிறாள். ஒரு பெண்ணை கொல்வது கொடூரமான பாவம் என்றும், நீங்கள் இன்னொருவர் மனைவியை கடத்தி வந்ததுடன் கொல்ல நினைப்பது தவறு என்று சொல்வதுடன், சீதை விருப்பத்திற்கு மாறாக நடக்க வேண்டாம் என்று வன்மையாக ராவணனை எச்சரிக்கிறாள் மண்டோதரி. இதனை கேட்ட ராவணன் அமைதியாக அங்கிருந்து சென்று விடுகிறான். யுத்தம் கடுமையாக நடக்கின்றது. ராவணன் தன் மகன்கள் 3 போரில் இழப்பதுடன் தானும் போரில் வீரமரணம் அடைகிறான். ராவணனின் சடலத்தை கண்டு கண்ணீர் விட்டு அழுத மண்டோதரி ராவணனின் மேல் விழுந்து இறந்து போகிறாள். சீதை அவளுக்காக கண்ணீர் வடிக்கிறாள். மண்டோதரியின் புகழை சொல்லும் பாடலுடன் படம் முடிகின்றது. இந்த பூ கைலாஸ் என்னும் மண்டோதரி பரிணயம் படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் டி.எஸ். சந்தானம், கே. மகாதேவன், கே.வி. வைத்தியநாதன், பி. ராஜகோபால், ஹம்சத மந்தி, ஜெயா நாகரத்தினம் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இந்த படம் 17,000 அடியில் எடுக்கப்பட்டு 6/8/1938 அன்று வெளியாகி நியாயமான வெற்றியை பெற்று தந்துள்ளது. ஒரு கெட்டவனுக்கு வாழ்க்கைப்பட்ட தூய மனைவியின் கண்ணீருக்காக பெண்கள் கூட்டம் கூட்டமாக இந்த படத்தினை கண்டு ரசித்ததாக தகவல்கள் இருக்கின்றது. இதுவரை இந்த பாக்யலீலா மற்றும் பூ கைலாஸ் அல்லது மண்டோதரி பரிணயம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த
அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1938ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.